நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம கொண்டு ரோமர் ப்ராக்கில் ப்ரீடிங் போட்டிருந்தேன், அதை பற்றி பார்க்கலான்னுக்கிட்டு தான். இதுதான் எங்களுடைய ப்ரீடிங் லாப்ட்டு. ஒரு 12 அறை இருக்கும். அதில் ஒரு 10 ஜோடி இப்போ புதுசாக நான் ப்ரீடிங்கு போட்டிருக்கேன். எல்லாமே எங்கள் கூண்டு ஸ்டாக் பேர்டு தான். ஆனால் எல்லாம் ஃபஸ்ட் டைம் இந்த பேர்களை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 பேர்டுமே எங்கள் கூண்டில் ரேஸில் பறந்த புறா தான். ஒன்று 500 கிலோமீட்டர் பறந்த புறா, ஒன்று 350 பறந்துக்கிட்டு ஸ்டாப் பண்ணி ஸ்டாக் பேடாட்டு வச்சுருக்க பேர்டு. இந்த 2 பேர்டுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எங்கள் கூண்டிலே பண்ணியிருக்கு. இதில் உள்ள குஞ்சு எப்படி இருக்குன்னுக்கிட்டு புதுசாக பேர் பண்ணியிருக்கேன். இந்த பேர் எங்கள் கூண்டு ஸ்டாக் பேர்டு தான். இந்த ஃபீமேல், அந்த குல்தார் ஃபீமேலோட சிக்கெலாம் இதுக்கு முன்னாடி 750 வந்திருக்கு. மேல் இதனுடைய குஞ்சு அந்தளவு ரிசல்ட் பண்ணலை. புதுசாக இந்த பேர் பண்ணியிருக்கேன். இதில் உள்ள சிக்கி எப்படி வரணுன்னுக்கிட்டு பார்க்கலான்னுக்கிட்டு ஒரு புதுசாக இந்த ட்ரிப்பை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. இது 2வது பேர். ஒரு முட்டை வர போட்டுட்டு இந்த பேர் இந்த சப்ஜா என்கிட்ட 200 கிலோமீட்டர் தான் பறந்துருந்து. ஆனால் இதுக்கு கூடால உள்ளது 1000 ஆயிருக்கு. இந்த அதற்கு போட்டிருக்க மேல் ஸ்டாக் பேர்டு தான். இதனுடைய குஞ்சுகள்லாம் என்கிட்ட 750 எல்லாம் நல்லா ஸ்ப்ரீட் பண்ணியிருக்கு. அதனால் புதுசாக இந்த பேரை போட்டு பார்த்துருக்கோம். இதுவுமே முட்டை போட்டுட்டு 3வது போட்டிருக்கக்கூடிய இந்த பேர் மேல் 475 கிலோமீட்டர் எங்கள்கிட்ட பிளேஸ்மெண்ட் வாங்கி தந்த பேர்டு. ஃபீமேல் ஒரு ஸ்டாக் பேர்டு தான். இதனுடைய குஞ்சுகள் 500 கிலோமீட்டர் தான் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே போனால் மிஸ் ஆகிட்டு இருந்து. அதனால் புதுசாக இந்த பேரில் போட்டு பார்க்கலான்னுக்கிட்டு ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல. மேல் நல்ல ஸ்பீட் பேர்டு, ஃபீமேலுக்கு கொஞ்சம் ஸ்லோ பேர்டு தான். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த மேலோட பிரதர் தான் இந்த வருஷம் எங்கிட்ட 1000 கிலோமீட்டர் ஃபஸ்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணி தந்தது. ஒரு இம்பார்ட்டன்ட் லைனில் உள்ள பேர்டு தான். இந்த பேரில் உள்ள சிக்கு நல்லா இருக்குன்னுட்டு நாங்கள் நினச்சிருக்கோம். இந்த 2 பேர்டுமே ஒரு இம்போர்ட்டட் பேர்டோட குஞ்சுகள் தான். சப்ஜாவும் சரி, சப்ஜா நாங்கள் வெளியிலேருந்து எடுத்த பேர்டு. இந்த பொட்டு சொர்மா மெயில் எங்கள் கூண்டில் பொறிச்சது தான் ஸ்டாக் பேர்டு. அதை நாங்கள் பந்தயத்துக்கு எடுக்கலை, புதுசாக சூஸ் பண்ணியிருக்கோம். சிக்கு எப்படி இருக்குன்னுட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குன்னு நினச்சிருக்கேன். 2மே டிஃப்ரெண்ட் டைப். ஐசைன்லாம் டிஃப்ரெண்ட் டைப்பில் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், ஒரே ஐசைன் கொடுக்கல. இந்த ஃபீமேல் எங்கிட்ட 475 கிலோமீட்டர் பறந்த ஃபீமேலு. மேலு ரிங் இல்லாத மெயிலு எங்கள் லாப்டில் பொறிச்சது. ஒரு நல்ல லைனேஜ் பேர்டு. ரிங்கு போட்டிருந்து அது கலத்தி போட்டதுனால பந்தயத்துக்கு எடுக்க முடியலை, புதுசாக பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்டில் நிற்க இந்த மேல் எங்கள் லாப்டிலே 725 கிலோமீட்டர் நல்லா ஸ்பீட் பிடிச்ச பேர்டு. 11th பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்து அந்த டைமில் 75 ஆன் த டே பண்ணி தந்த பேர்டாங்க. நல்லா ஸ்பீடு பண்ணக்கூடிய லைனு. பின்னாடி இதுக்கு போட்டிருக்க அந்த மேலுமே ஒரு நல்ல லைனேஜ் பேர்டு தான். அதனுடைய பிள்ளைகள்லாம் எங்கள் கூண்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இதனுடைய குஞ்சு தான் நல்லா ஸ்பீட் பண்ணோம். இந்த சப்ஜா செட்டுமே எங்கள் கூண்டு பேர்டு தான். அந்த சப்ஜா ஃபீமேல் எங்கள் கூண்டில் 575 கிலோமீட்டர் பறந்த பேர்டு. மேல் புதுசாக நாங்கள் வாங்கின பேர்டு, வெளியிலேருந்து எடுத்த பேர்டு. இந்த ஜோடியுமே ஒரு புது பேர் தான். 2மே வெளியிலேருந்து எடுத்த பேர்டு. ஒன்று பெங்களூர்லேருந்து எடுத்த மெயிலும், இன்னொன்று எங்கள் ஏரியாவிலே நாங்கள் புதுசாக கலெக்ட் பண்ண பேர்டு. இதில் உள்ள பேர்கள் புதுசாக தான் எடுத்திருக்கோம். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, குஞ்சு எடுத்து பறத்தி பார்த்தா தெரியும்.
இதில் அழகாக கிடக்குது வந்து இந்த மேல் வந்து எங்கள் குண்டில் 500 கிலோமீட்டர் பறந்து அதுக்கு பிறகு ரேஸில் அடிபட்டு வாய் உடஞ்சி போச்சு. அதனால் ரேஸில் பங்கேற்க முடியாது. பின்னாடி இருக்க ஃபீமேல் வந்து ஒரு இம்போர்ட்டட் பேர்டோட குஞ்சு எங்கள் லாப்டில் பொறிச்சது தான். பேசிக் வந்து சவுதி பேர்டு, சவுதியில் இருந்து வந்த பேர்டோட குஞ்சு. இது ஒரு கிறிஸ்டல் ஆணு, கால் சடக்கல் இருக்கும். நாங்கள் ஆக்ஷனில் எடுத்திருந்தோம். அதுக்கும் ஒரு கிஃப்ட் பேர்டுக்கும் நாங்கள் போட்டோம். குஞ்சு எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.